நாளை தீபாவளி கொண்டாடப்பட இருக்கும் நிலையில் மதுரை இனிப்பகங்களில் இனிப்புகள் வாங்க மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. மதுரை பெரியார் பேருந்து நிலையம் அருகே உள்ள இனிப்பகத்திலிருந்து இது தொடர்பான விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் கருணாகரன். கருணாகரன், வியாபாரம் எப்படி இருக்கிறது? விவரங்கள். அதாவது காலையில் தீபாவளி கொண்டாடப்படுகிறது. இதனால் பாத்தீங்கன்னா தற்பொழுது அந்த புத்தாடைகளை வாங்கி முடித்த பிறகு தற்பொழுது தங்களோட வீட்டிற்கு தேவையான இனிப்பு வாங்குவதற்காக காலையிலிருந்து பொதுமக்கள் இனிப்பகங்களில் கூட்டமாக அதிகரித்து வருகின்றனர். மேலும் இந்த புத்தாடை அணிந்து இனிப்புகள் வருந்துவதை வழக்கமாக கொண்டுள்ளனர். எனவே கடந்த ஆண்டை காட்டிலும் அதாவது இனிப்புகள் 40 ரூபாய் உயர்ந்துள்ளது. அதாவது 10% உயர்ந்துள்ளது. தற்பொழுது 1 கிலோ அந்த ஸ்வீட் 440 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. மேலும் பால் இனிப்பகங்கள் பால் மில்க் ஸ்வீட் 480 ரூபாய்க்கும் கிலோவுக்கு விற்கப்படுகிறது. எனவே காலையிலிருந்தே மக்கள் புத்தாடைகளை வாங்கி முடித்த பிறகு வீட்டிற்கு செல்லும் வழியில் அந்த இனிப்பகங்களில் கூட்டமாக இருந்து தங்கள் இனிப்புகளை வாங்கி செல்கின்றனர். மேலும் பல்வேறு மேலும் இந்த தீபாவளியை ஒட்டி எவ்வளவு இனிப்பு வாங்கியிருக்கீங்க சொல்லுங்க. 2 கிலோ வாங்கியிருக்கேங்க. எவ்வளவு விலை எப்படி இருக்கு? விலை முன்னைய காட்டிலும் கூட தான் இருக்கு. 2 கிலோ வீட்டுக்கு மட்டுமா வேற யாராவது? வீட்டுக்கு, பக்கத்து வீட்டுக்கு, எல்லாத்துக்கும். தீபாவளியில எப்படி கொண்டாடுறது? நல்லா சிறப்பா இருக்கு. இந்த வருஷம் கொரோனாவிலிருந்து மீண்டு வந்திருக்கோம். அதனால மிக சிறப்பா இருக்கு. மேலும் அந்த கொரோனாவுக்கு பின்பாக முழுவீச்சில் இந்த தீபாவளி கொண்டாடப்படுகிறது. இதற்காக அந்த இனிப்பு கடைகளில் கூட்டம் அதிகமாக இருக்கிறது. இது குறித்து அந்த இனிப்புகளின் விலை நிலவரம், அதனுடைய தரங்கள் குறித்து கூறுகிறார். வணக்கம் சார். சார், இனிப்பு போன வருஷம் இந்த வருஷம் ஒரு 10% கூட்டியிருக்கோம். விலை எல்லாமே ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே கூடி இருக்கு. அதனால 10% கூடி இருக்கு. எல்லா ஸ்வீட்ஸும் ஒரு 10% ரேட் கூடி இருக்கு. விலையெல்லாம் ஸ்வீட் கேட்குறீங்களா? ஸ்வீட் நார்மல் ஸ்வீட்ஸ் 440 ரூபா கிலோ போடுறோம். பால் ஸ்வீட் 480 ரூபா வருது. நெய் ஸ்வீட்ஸ் 520 ரூபா கிலோ வருது. காரம் 340 ரூபா ரேட் இருக்கு. 360, 380 மூணு ரேஞ்ச் இருக்கு. மக்கள் இது நார்மல் ரேட் தான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த குவாலிட்டிக்கு நான் பியூர் கலர் எண்ணெய் தான் போடுறோம். அதனால அது நார்மல் ரேட் தான். குவாலிட்டி விரும்புறவங்க ரேட்டு கொஞ்சம் அஃபோர்டபுளா இருக்கும் இங்க வாங்கினா. அதாவது தீபாவளி என்றாலே புத்தாடை, எண்ணெய் தேய்த்து குளித்தல், புத்தாடை மற்றும் இனிப்பு என்று இருள் அகற்றி ஒரு ஒளியின் வெளிப்பாடாகவே, வெளிச்சத்தின் வெளிப்பாடாகவே இருக்கும். இதற்காக புத்தாடைகளை வாங்கிய பிறகு தற்பொழுது அந்த இனிப்பு வகைகளை வாங்குவதற்காக மக்கள் இனிப்பகங்களில் குவிந்து வருகின்றனர். மேலும் பல்வேறு வகையான இனிப்புகளை தங்களுக்கும் தங்கள் உறவினர்களுக்கும் வழங்குவதற்காக மக்கள் ஆர்வமுடன் கடைகளில் குவிந்து வருகின்றனர். ஐயா, நீங்க சொல்லுங்க, தீபாவளிக்கு என்ன வகையான ஸ்வீட் வாங்கிருக்கீங்க? எப்படி கொண்டாட போறீங்க? தீபாவளிக்கு நாங்க வழக்கம் போல வாங்குற மாதிரி அல்வா வாங்கியிருக்கோம். அல்வா ரொம்ப நல்லா இருக்கும் இங்க. அதுக்கப்புறம் இந்த வருஷம் தீபாவளி கொரோனாக்கு அப்புறம் இப்பதான் ஒரு மக்கள் மனசுல ஒரு சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் நல்லா செலவு பண்ணி சந்தோஷமா தீபாவளி கொண்டாடுற மாதிரி தெரியுது. இந்த வருஷம் எல்லாருக்கும் நல்ல தீபாவளி அமையணும்னு என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ. மேலும் பல்வேறு அந்த தீபாவளி பண்டிகை கொரோனா முடிந்த பிறகு சந்தோஷமாக கொண்டாடுவதாக தெரிவிக்கிறார்கள். ஐயா, அந்த தீபாவளிக்கு நீங்க எப்படி கொண்டாட போறீங்க? இனிப்புகளை எப்படி வாங்கிருக்கீங்க? புத்தாடை எப்படி வாங்கிருக்கீங்க? அதை பத்தி சொல்லுங்க. 2 வருஷத்துக்கு பின்னாடி இப்போ தீபாவளி நல்லா சிறப்பாக இருக்குது. நல்லா மக்கள் ஜாலியாக இருக்கும். எல்லாம் என்ஜாய் பண்ணுறோம். இப்போ எப்படி இருக்கு? இப்போ ரொம்ப ஜாலியாக இருக்குது. ரொம்ப ஜாலியாக இருக்கு. ஓகே. அதாவது தற்பொழுது அந்த தீபாவளி என்றாலே ஒரு மகிழ்ச்சியின் வெளிப்பாடாக கொண்டாடப்படுகிறது. காலையில் அந்த புத்தாடை அணிந்து இனிப்புகள் அருந்தி இனிப்புகள் விருந்த பிறகு தற்பொழுது இனிப்புகள் புத்தாடைகளை அணிந்து இனிப்புகளை உண்பதுதான் ஒரு வழக்கமாக கொண்டுள்ளனர். எனவே புத்தாடைகளை வாங்கி முடித்த பிறகு தற்பொழுது தீபாவளி கொண்டாடுவதற்காக மக்கள் ஆர்வமுடன் இனிப்புகளை வாங்கி வருகின்றனர். நந்தா. கருணாகரன், நிறைய விவரங்களை கொடுத்தீங்க. தொடர்ந்து இணைப்பிருங்க. அடுத்தபடியாக நன்றி கருணாகரன் விவரங்களுக்கு.